வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. லாஸ்ட் வீடியோல பவர்ஃபுல்லான லோகியா டைப் டெவல் ஃப்ரூட் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல பாரமிசியா டைப் டெவல் ஃப்ரூட். இந்த பாரமிசியாங்கிறது லோகியா ஜோயன் இதை கம்பேர் பண்றப்போ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ லோகியா டைப் டெவல் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அட்டாக் எல்லாமே நேச்சுரல் எலமெண்ட் பேஸ் பண்ணிருக்கும். ஐஸ் லைட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஜோயன் டைப் டெவல் ஃப்ரூட்னா அனிமல் பேஸ் பண்ணிருக்கும். அனிமல்ல இருப்பாங்க, இல்லைன்னா அனிமல் வித் ஹியூமன் ஒரு ஹைபிரிட் ஃபார்ம்ல இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண எபிலிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும். பட் பாரமிசியாங்கிறது இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒன்னு வந்து அவங்களோட பாடி பேஸ் பண்ணிருக்கும். ரொம்ப சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பக்கியோட பக்கு நம்ம எடுத்துக்கலாமே. இந்த டெவல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது அவங்களோட பாடியை ஸ்பிளிட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ பக்கி வந்து ஸ்பிளிட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுவான். இன்னொன்று வந்து என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி எபிலிட்டி. நம்ம குஜிட்டோரா எடுத்துக்கீங்களே, அவரோட எபிலிட்டிங்கிறது வந்து கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோல அதுல இருக்கிறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான 10 டெவல் ஃப்ரூட் பத்தி பார்த்துடலாம். 10th இட்டோ நோமி. இந்த டெவல் ஃப்ரூட்டோட யூசர் டாங்கியோட்டி டோஃப்ளமிங்கோ. டோஃப்ளமிங்கோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர், தரமான ஒரு வில்லன். இந்த டெவல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றது. ஸ்ட்ரிங் ஹியூமனை கூட அவனால கிரியேட் பண்ண முடியும். கேட்கறப்ப என்னடா ஸ்ட்ரிங் இதெல்லாம் பவர்ஃபுல்லான்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலா இது எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், அதே மாதிரி தின்னா இருக்கும். இதால எதை வேணாலும் கட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஹியூமனோட பாடியை வந்து கட் பண்ண முடியும், ஒரு மெட்டலா இருந்தாலும் கட் பண்ணும், அதே மாதிரி மெட்டேரா இருந்தாலுமே கட் பண்ணும். இப்போ இமேஜினேஷன் பண்ணி பாருங்களே. ஸோ இப்போ ரோப்ளேமிங் அட்டாக் பண்ண போறப்போ டக்குன்னு ஒரு ஸ்லாஷை போட்டு விட்டான்னு வச்சிங்களே, ரத்த கலரி ஆயிடுவாங்க. ஸோ இதுலயே வந்து இன்னும் வேற லெவலில் வந்து நிறைய எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அதுல ஒன்று நிறைய பேரை கண்ட்ரோல் பண்றது. இதை யூஸ் பண்ணி அவனால ஹியூமனை பப்பட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் ஒரே டைம்ல நிறைய பேரை கூட பண்ண முடியும். லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பண்ணிருப்பான். இதை வச்சுதான் ஒரு பெரிய பிளேயே பண்ணிருப்பான்னு வச்சுக்கீங்களே. ஸோ இதுல இன்னொரு ஒரு எபிலிட்டிங்கிறது வந்து அவனால ஏர்ல டிராவல் பண்றது. இது எப்படி பண்ணுவான்னா, இப்போ வந்து ஸ்கைல போயிட்டு இருக்கப்போ அவனோட ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இதை ஒரு க்ளவுடோட கனெக்ட் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி ஒரு க்ளவுடோட கனெக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்ல வந்து அவன் டிராவல் பண்ணுவான். இந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி ஹாக்கி பேஸ் பண்ண அட்டாக்கா இருந்தா கூட இவனால பிளாக் பண்ண முடியும். இவனோட இன்னர் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆனா கூட இந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி இருந்திருப்பான். தலைமை அதை அவேக்கனும் பண்ணியிருந்திருப்பான். அதனால அவனால என்விரான்மெண்ட்டையும் இந்த ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண முடியும். பேட் கேஜ். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்றப்ப என்ன ஆகுன்னா, ஒரு என்டையர் ஐலாண்டை அவனால சிங்கிளாவே அழிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான எபிலிட்டி வந்து இந்த டெவல் ஃப்ரூட் வந்து கொடுத்துருந்துருக்கும். அடுத்து 9th டோக்கு நோமி வெனம் ஃப்ரூட். இந்த டெவல் ஃப்ரூட்டோட யூசர் மெஜிலன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இம்பிள்டவுனோட வார்டனா இருந்திருப்பாரு. ரொம்ப ஒஸ்டான கிரைம் இருக்க ஒரு ஜெயிலு. ஸோ அங்க வார்டனா இருக்காருன்னா அவரோட டெவல் ஃப்ரூட் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த டெவல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது பாய்சனை கிரியேட் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றது. ஸோ இந்த பாய்சன் இருக்கு இல்லையா, இது எனி டைப் ஆஃப் பாய்சன் இருந்தாலும் இவரால் வந்து கிரியேட் பண்ண முடியும். அந்த பாய்சனை லிக்விட் ஃபார்ம்லயும் பண்ணுவாரு, அதே மாதிரி கேஸ் ஃபார்ம்லயும் பண்ணுவாரு. மேக்ஸிமம் ஒரு கிரியேட் பண்றப்போ அந்த பாய்சன் இருக்கு இல்லையா, அது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கப்போ வந்து நம்ம ப்ளூ கலர்ல பார்க்கலாம், அதே மாதிரி கேஸ் ஃபார்ம்ல இருக்கப்போ ப்ளூ கலர்ல வந்து பார்க்கலாம். இது அவரால் லாங் ரேஞ்சில் கூட யூஸ் பண்ண முடியும். இப்போ வார்டனா இருந்துட்டு இருக்கனால நிறைய பேர் எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து கூட அவங்களை கேப்சர் பண்ணிடுவாரு. இந்த பாய்சன் அவங்க மேல பட்டதுன்னா ரொம்ப வலிச்சு துடிச்சு ரொம்ப கொடூரமா வந்து இறந்து போவாங்க. இதுல அஃபெக்ட் ஆகிறாங்க இல்லையா, இவங்க வந்து வெனம்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான பர்சன்ஸா இருக்கணும். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் இல்லைன்னா இவங்க கண்டிப்பா இறந்துருவாங்க. மெஜலன் இந்த டெக்னிக் யூஸ் பண்றப்போ டிராகன் ஷேப்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பான். அதுவும் ப்ளூ கலர்ல 3 டிராகன் ஷேப்ல வந்து இருக்கும். ஸோ அதோட ஹெட்ல இருந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் பாய்சனை வந்து அவனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கேஸ் ஃபார்ம்லயும் பண்ணுவான். அதுல ஒரு பாத்து யூஸ் பண்ணி ஸ்வங்கின் கூட ஈஸியா கூட அவனால வந்து அங்க போக முடியும். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, இதுல என்ன எக்ஸ்ட்ரீமா டேஞ்சரா ரெட் கலர் பாய்சன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஸோ இது எப்படின்னா அவனை மாதிரியே ஒரு பர்சனை வந்து அவனால கிரியேட் பண்ண முடியும். அப்படி பண்றப்போ இவனை அது மிமிக் பண்ற மாதிரி இருக்கும். இது ஏன் இன்னும் டேஞ்சர்னா, இது நான் லிவிங் திங்கை கூட அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஒருத்தவங்களை அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இது வைரஸ் மாதிரி பரவவும் ஆரம்பிக்கும். 8th ஹோபி நோமி. நம்ம சுகர் வந்து இந்த டெவல் ஃப்ரூட்டோட யூசரா இருந்திருப்பா. எவ்வளவுமே டாங்கியோட்டி ஃபேமிலியில் இருக்க ஒரு பர்சன் தான். இந்த டெவல் ஃப்ரூட்டோட மெயினான ஒரு எபிலிட்டிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எப்பவுமே எங்க இருப்பாங்க. சுகர் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே குட்டி பொண்ணுமா தான் இருந்துகிட்டே இருப்பா. ஸோ இவ இருக்கா இல்லையா, இவ ஒரு பர்சனை டச் பண்றப்போ அவங்க என்னதான் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆப்போனண்டாவே இருந்தாலும் அவங்கள இவளால டாயா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ டாயா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுனா இவளோட ஸ்லேவ் ஆயிருவாங்க. ஸோ இவ என்ன சொல்றாலோ அதுக்கு வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களால டிஃபென்ஸ் எல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டா நின்று பண்ண முடியாது. இதுலயும் இன்னும் டேஞ்சரான ஒண்ணு என்னன்னா, ஒரு பர்சன் வந்து டாய் ஆக்கிட்டானா, ஸோ அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கல்ல,
ஃபேமிலிஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவரை பற்றின புகழ்லாம் எவ்வளோதான் இருந்தாலும் எல்லாரும் மைண்ட்லேருந்தும் அது மறைஞ்சிரும். நம்ம ராபின் வந்து டாயா மாற்றிருப்பா இல்லையா, ஸோ அப்போ பார்க்கலாம் கூட வந்த உசோப்பே ஒரே செகண்டில் மறந்துருப்பான். உசோப்பு மட்டும் கிடையாது, லூஃபியும் மறந்துருப்பான். ஆல்ரெடி இந்த டோல் ஃபுட் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் ஒரு சில பேர் வந்து இதை கவுண்டர் பண்ணலாம், ஸோ இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்லாம் வந்தது. ஆக்சுவலாக டோல் ஃபுட்டோட எபிலிட்டிங்கிறது ஸோ அந்த யூசரோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த கமெண்ட்ங்கிறது போறீங்க. நான் டோல் ஃபுட்டோட எபிலிட்டி எப்படி சொல்கிறேன்னா, அதோட தன்மையை வச்சு தான் நான் டோல் ஃபுட் வந்து டேஞ்சரா இல்லையாங்கிறது வந்து சொல்ல முடியும். இப்போ இதே டோல் ஃப்ரூட்டை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹாக்கி யூசர், ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் வச்சுங்களே, அவங்க அந்த டோல் ஃப்ரூட்டோட யூஸரா இருந்தாங்கன்னா ஸோ அது இன்னும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு எபிலிட்டியா இருக்கு இல்லையா. ஸோ அந்த டோல் ஃப்ரூட்டோட தன்மையை வச்சு தான் அது டேஞ்சரா இல்லையான்னு சொல்ல முடியுமே தவிர அது யூஸ் பண்றவங்க வீக்கா இருந்தாங்கன்னா அந்த டோல் ஃப்ரூட்டே வீக்குன்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ அதனால இது எப்பவுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு டோல் ஃப்ரூட். 7th ஃபுவா ஃபுவா நோபி ஃப்ளோட் ஃப்ரூட். இந்த டோல் ஃப்ரூட்டோட யூசர் சிக்கி, பட் நிறைய நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதோட எபிலிட்டிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து அவர் வந்து ஒரு பர்சனை டச் பண்றான்னு வச்சுங்களே, இது எப்படின்னா டெலக்னெட்டிக் மாதிரி. இப்போ வந்து உன்னை டச் பண்றாருன்னு வச்சுங்களே, அதை இவரால் அப்படியே தூக்க முடியும், தூக்கி ஃப்ளை பண்ண வைக்க முடியும். அது மட்டும் இல்ல, அதுல இருந்து நிறைய கிரியேச்சர் மாதிரி கிரியேட் பண்ணி கூட அட்டாக் பண்ணி இருந்திருப்பாரு. இப்போ கேட்கறப்ப கொஞ்சம் ஃபன்னா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. இப்போ ஒரு ஷிப்பை டச் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களே, அதை கூட இவரால் தூக்க முடியும். அதே மாதிரி ஸ்டார்ஹெட்டுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ இடத்துல இருந்து நிறைய கிரியேச்சரை கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு எபிலிட்டி, பட் நிறைய எக்ஸ்ட்ரீமா வந்து நம்ம பார்க்கல. 6th சூசி நோமி ஃப்ரெஷ் ஃப்ரூட். இந்த டோல் ஃப்ரூட்டோட யூசர் புஜிடோரா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அட்மிரலே எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டோல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்றது, அதை மேனிபுலேட் பண்றது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு பண்ண முடியும்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுங்களே, அவரை சுற்றி கிராவிட்டியை கூட ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியுறதுனால இவரால் வந்து அவங்களை மூவ் பண்ண கூட முடியும். இப்போ டெலக்னெட்டிக் மாதிரி எடுத்துக்கலாமே, இல்லைன்னா ஒரு இடத்துல அவரை வச்சு கிரஷ் பண்ண முடியும். ஸோ இது அஃபென்சிவ்க்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி டிஃபென்சிவ்க்கும் வேற லெவலில் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சீல்டை கூட இவரால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது கண்ணுக்கு தெரியாது, கிராவிட்டி ஃபேஸ் பண்ண ஒரு சீல்டு. அதே மாதிரி இவரால் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ண முடியும். ஸோ இதுலயும் எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ணுவார்னா, அவரால் மெட்டேயர்ஸை சமன் பண்ண முடியும். புஜிடோரா வந்து ஒரு நல்ல கேரக்டரா இருக்கனால பெரிய லெவல் வந்து யாரையும் அஃபெக்ட் பண்ணாம இருக்காது. இதே ஒரு டேஞ்சரான ஒரு பர்சன்ட் இந்த டோல் ஃப்ரூட் மட்டும் இருந்ததுன்னா சொல்லவே வேண்டியதில்லை, வெறித்தனமா நிறைய வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. 5th தோசி நோமி ஏஜ் ஃப்ரூட். இந்த டோல் ஃப்ரூட்டோட யூசர் போனி. இந்த டோல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது வந்து ஏஜை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ஒருத்தவங்களை டச் பண்ணி அவங்களோட ஏஜை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அது ரிவர்ஸ்லேயும் பண்ண முடியும், ஃபார்வர்ட்லேயும் பண்ண முடியும். இப்போ ஒருத்தவங்க டச் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப ஏஜான ஒரு பர்சனாக அவங்களால உடனே வந்து மாற்றிட முடியும். அதே மாதிரி ஒரு குழந்தையா அவங்களால மாற்றிட முடியும். ஸோ அப்படி என்னதான் அவங்க சேஞ்ச் பண்ணாலும் அவங்க மைண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க எப்படி இருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஏஜ் வந்து ஒரு பர்சன் மேலே சேஞ்ச் பண்ணுறா இல்லையா, இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயும் அவளால் வந்து ஏஜை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதனால பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா, இவரோட ஏஜ் இருக்கு இல்லையா, ஸோ சின்ன வயசா இருக்கிறப்ப வந்து பெரிய பொண்ணா காட்டிட்டு இருந்திருப்பா. ஸோ அதே மாதிரி பேட்டில் பண்றப்போ டக்குன்னு சின்ன பொண்ணா மாதிரி அங்கேயிருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருந்திருப்பா. ஸோ இதுல வந்து எக்ஸ்ட்ரீமா இவரோட ஏஜை வந்து பர்மனண்டாவே மாற்ற முடியும். இந்த டோல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். 4th சோரு நோமி சோல் ஃப்ரூட். இந்த டோல் ஃப்ரூட்டோட யூசர் பிக் மம். இந்த டோல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது என்னன்னா, இப்போ இவளால வந்து சோலை வந்து எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுக்கிறப்ப என்னன்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து இவங்களை பார்த்து பயப்படணும். ஸோ அப்படி பயப்படாம இருந்தாங்கன்னா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ அப்படி பயந்துட்டாங்கன்னா அவங்களோட சோலை வந்து இவளால் எடுக்க முடியும். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னா, இப்போ ஒரு நான் லிவிங் திங் இருக்கு இல்லையா, அதில் அந்த சோலை கொடுத்து அது எல்லாத்துக்குமே வீரரை வந்து வச்சிருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மரம் வந்து பேசும், ஒரு வீடை வந்து இவரோட கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வர முடியும், அது பேசும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அவளோட பாடி பார்ட்டில் இருக்க சோல்லேருந்து ஒன்று எடுத்து ஸோ ஒரு வெப்பனை வந்து கிரியேட் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து பிக் மம் வந்து ரொம்ப ரொம்ப லாயல் இருந்துச்சு. நிக்யூ நோமி இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டோல் ஃப்ரூட். ஸோ இந்த டோல் ஃப்ரூட் யூஸரோட ஹேண்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட உள்ளங்கை எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம பூனை பார்க்குறோம் இல்லையா, ஸோ பூனைக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட எபிலிட்டிங்கிறது ஒரு பர்சனை டச் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அவங்களால ரிபில் பண்ண முடியும். ஸோ அது வந்து லூஃபி அவங்க குரூவை வந்து வேற ஒரு தீவுக்கே அவர் வந்து அனுப்பிச்சிருந்திருப்பாரு. ஸோ அவங்கள மட்டும் கிடையாது, நான் லிவிங் திங்கா இருந்தாலும் அவரால் வந்து அப்படியே சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹிம்செல்ஃபாவும் அவர் வந்து போய்ப்பாரு. ஸோ இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டாகவும் வந்து அவர் யூஸ் பண்ணிப்பாருன்னு வச்சுக்கீங்களே. யாராவது பேட்டில் பண்ண வந்தாங்கன்னா அசால்ட்டா அவங்களை தட்டிவிட்டு ஒரு அளவு போயிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட பெயினை டோட்டலா அவரால் வெளியில எடுக்க முடியும். ஸோ லூஃபியோட பெயின் வந்து வெளில எடுத்திருப்பாரு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது எடுத்து அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. இவரோட மெமரிஸையுமே அந்த மாதிரி எடுத்து வச்சிருந்திருப்பாரு. ஸோ அதை வந்து இன்னொருத்தவங்களால ஆக்சஸும் பண்ண முடியும். அப்புறம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து இதில் யூஸ் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஏர் இருக்கு இல்லையா, அந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணி வெடிக்க வைப்பாரு. ஸோ வெடிக்க வைக்கிறப்போ அதோட எஃபெக்ட்ங்கிறதும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். செகண்ட் ஓபி நோமி. இந்த டோல் ஃப்ரூட்டோட யூஸர் வந்து நம்ம இதை வேற லெவலில் யூஸ் பண்ணி இருந்திருப்பான். ஸோ ரொம்ப ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு எபிலிட்டியை நான் வந்து பார்க்குறேன்.
ஸோ இந்த டோல் ஃப்ரூட் யூஸரில் வந்து ரோமுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது குறிப்பிட்ட சரௌண்டிங்கை வந்து கவர் பண்ணும். ஸோ அதுக்குள்ள இருக்க ஒரு பர்சன், நான் லிவிங் திங் எதுவாக இருந்தாலும் இவனால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இவனோட சுவாலோட சேர்த்து அதை யூஸ் பண்ணுவான். ஸோ இவனால வந்து அவர் பர்சனை டச் பண்ணாம அந்த சரௌண்டிங்ல இருக்கவங்கள கட் பண்ண முடியும். கட் பண்றது மட்டும் கிடையாது, அவங்கள ரீஅரேஞ்ச் பண்ணி விட்டுருவான். பட் அவங்களோட உயிருக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி இவன் வந்து சுவிட்ச் பண்ணிப்பான். அது மட்டும் கிடையாது, ஒரு பர்சனோட சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அவங்களோட ஹார்ட் வந்து தனியா எடுத்துருவான். அதுலயும் அவங்களோட உயிர் போகாது. அதை இன்னொருத்தவங்களை கூட அவனால சேஞ்ச் பண்ண முடியும். கவுண்டர் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பேஸ் பண்ண அட்டாக்குமே யூஸ் பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கு, குரா நோமி. இந்த டோல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது ஷாக் வேவ் இல்லைன்னா வைப்ரேஷன், ஸோ அதை கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதால எனி சர்ஃபேஸா இருந்தாலும் டிராவல் பண்ண முடியும். ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் டிராவல் பண்ணும், ஒரு லிவிங் திங்கா இருந்தாலும் அதை டிராவல் பண்ணும். ஸோ இதோட அட்டாக்கோட அழிவுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப மேசிவா இருக்கும். இதுல ஒரு டேஞ்சரும் இருக்கு. இந்த டோல் ஃப்ரூட்டோட யூசர் வந்து ஒயிட் பியர்டு. ஸோ இதுல என்ன டேஞ்சர்னா, இது பர்டிகுலரா எனிமியை மட்டும்தான் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு சொல்ல முடியாது, உங்க கூட இருக்கவங்களையும் கூட அட்டாக் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாரமிசியாலேயே ஸ்பெஷல் பாரமிசியா டைப் டோல் ஃப்ரூட்டும் இருக்கு இல்லையா. கட்டாகுரி அது வந்து ஸ்பெஷல் பாரமிசியா டைப். பட் கட்டாகுரி தான் அதை ஸ்கில்ஃபுல்லா யூஸ் பண்ணிருப்பானே தவிர அந்த டோல் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுதான் என்னோட ரேங்கிங். ஸோ உங்களோட ரேங்கிங் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.